பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இரவில் நின்று தொழுதல் குறித்து ஆதாரபூர்வமான குர்ஆன் வசனம், ஹதீஸ்கள் மற்றும் சஹாபாக்களுடைய நடைமுறைகள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இரவிலே எழுந்து நின்று தொழுங்கள். சூரத் அல் முஸம்மில். இது இரவு தொழுகைக்கு ஊக்கமளிக்கும் அடிப்படை ஆதாரமாகும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார், யார் ரமதானில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று தொழுகிறாரோ அவரின் கடந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். சஹீஹ் அல் புகாரி மற்றும் முஸ்லிம். சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅப் மற்றும் தமீம் அத்தாரி ரலியல்லாஹு அன்ஹும் இருவரையும் மக்களுக்கு 21 ரக்அத் தொழ வைக்க ஆணையிட்டார். நீண்ட கியாம் காரணமாக நாம் குத்திகளின் மீது சாய்ந்து நின்றோம். ஃபஜ்ர் நெருங்கும் வரை தொழுகை முடிவடையாது. மற்றொரு அறிவிப்பில் யஸீத் இப்னு ரூமான் வழியாக 23 ரக்அத் என்று வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இரவுகளில் ஜமாஅத்துடன் நின்று தொழுதார்கள். பின்னர் அது கடமையாகிவிடுமோ என்ற அச்சத்தால் தொடர்ந்து ஜமாஅத்துடன் செய்யவில்லை. இது தராவீஹ் தொழுகையின் வரலாற்று ஆதாரம். சாயித் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் ரமலான் மாதத்தில் மக்கள் 20 ரக்அத்துகள் நின்று தொழுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், ரமலானிலும் மற்ற மாதங்களிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்அத்தை விட அதிகமாக தொழவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் 20 ரக்அத் மற்றும் வித்ர் தொழுதார்கள். இந்த ஹதீஸை பதிவு செய்த இமாம் அல் பைஹகி தாமே இந்த ரிவாயத்தின் இஸ்னாத் சங்கிலி பலவீனமானது என்று குறிப்பிடுகிறார். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் 20 ரக்அத் தொழுதார் என்று நிரூபிக்க வலுவான ஆதாரம் இல்லை. ஆனால் 20 ரக்அத் நடைமுறை சஹாபாக்கள் காலத்தில் இருந்து வந்தது. இது ஃபிக்ஹ், இஜ்திஹாத் விஷயம், அகீதா பிரச்சினை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்அத் தொழுததாக சஹீஹான ஹதீஸ் உள்ள போதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் சஹாபாக்களின் ஒப்புதலுடன் 20 ரக்அத் ஜமாத்தாக ஒழுங்குபடுத்தப்பட்டது. 4 மதுஹப்களிலும் 20 ரக்அத் நடைமுறை பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இரவு தொழுகை 2 ரக்அத் ஆகும். உங்களில் ஒருவர் விடியல் ஃபஜ்ர் வரும் என்று பயந்தால் 1 ரக்அத் தொழுவார். அது அவர் முன்பு தொழுதவற்றை வித்திராக ஆக்கும். சஹீஹ் அல் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிம். இஸ்லாமிய ஃபிக்ஹில் 4 மத்ஹப் இமாம்களும் தராவீஹ் மற்றும் பொதுவான இரவு தொழுகை, கியாமுல் லைல் அல்லது தஹஜ்ஜத் ஒன்றே அல்ல, ஆனால் தொடர்புடையவை என்று விளக்குகின்றனர். அதாவது இரண்டும் இரவில் செய்யப்படும் நஃபில் தொழுகைகள் தான். ஆனால் சூழல், பெயர், நடைமுறை ஆகியவற்றில் வேறுபாடு இருக்கிறது. தராவீஹ் என்பது ரமலான் மாதத்தில் மட்டும் செய்யப்படும் ஓர் அமலாகும். இரவு தொழுகை வருடம் முழுவதும் செய்யலாம். ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் தொழுவது முக்கிய நிபந்தனை. இது கடமை அல்ல, ஆனால் மிகப்பெரிய நன்மை உள்ள பரிந்துரைக்கப்பட்ட நஃபில் தொழுகை சுன்னத் முஅக்கதா ஆகும். அல்லாஹ்வே நன்கு அறிந்தவன்.